வெல்கம் டு மெரிடாக்கிஸ். இது வந்து திரைப்பட விமர்சனம் கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ் தான் வந்துட்டு தேசிய விருது தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த வருஷத்துலேயும் இப்படி வந்து ஒரு சர்ச்சை உருவானது கிடையாது. காரணம்னா ராயன் படத்துக்கு வந்துட்டு சிறந்த படம் கொடுத்தது தான் வந்துட்டு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதில் வந்து அதுக்கு அப்படியே வந்து மேயழகன் படத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே வருஷத்தில் வெளியான திரைப்படம் 2024ஆம் ஆண்டு. அந்த படம் வந்துட்டு அந்தளவுக்கு அன்பை போதித்த ஒரு திரைப்படம். கேரக்டர்ஸ் ஆகட்டும், கதை அமைப்பாகட்டும், எல்லாமே ரொம்ப அதாவது அந்த படத்தை பார்த்து நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு டயலாக் முதற்கொண்டு, கேரக்டர் முதற்கொண்டு, அதாவது நம்ம வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை அமைப்பு அது. ஆனால் அந்த படத்துக்கு வந்துட்டு சிறந்த படம் கொடுக்காம ஒரு வன்முறையை தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த படத்தில், ராயன் படத்தில். இதுக்கு தான் வந்து சிறந்த படம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு. அதாவது நாட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கட்சி எடுத்துகிட்டு சுற்றுற அளவுக்கு வந்துட்டு நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இந்த இதில் அந்த இப்படியான சூழலில் வந்துட்டு இந்த மாதிரி படத்துக்கு வந்துட்டு சிறந்த படகு கொடுத்துட்டு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவலம் தான் சொல்லணும் உங்களுக்கு. என்னென்னா இது தவறான முன்னுதாரணமாயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து தமிழில் வந்து சிறந்த படம் ராயன் படம் கொடுத்துட்டாங்க. இப்போ மற்ற மொழிக்காரங்க வந்து சரி பெஸ்ட்டு ப்ரீன்னு இந்த படம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. பார்த்து அவங்க வந்து காய திப்பிடுவாங்க. ஏன்னா அப்போது இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்குறாங்க, சிறந்த படம் நேஷ்னல் அவார்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ இதை கேட்டு தமிழ் படம் மற்ற படங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு தான் நினைப்பாங்க உங்களுக்கு. இதே மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா வந்துட்டு தமிழ் சினிமானால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தேர்வு காமிக்கிற வந்துட்டு அப்புறம் கலா மாஸ்டர், அப்புறம் வந்து டைரக்டர் கணேஷ் பாபு இவங்களாம் இருக்கிறதா வந்துட்டு நமக்கு தெரிய இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மீடியாவில் பூரா வந்துட்டு அவங்கள வந்துட்டு கரிசு கொட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ராயன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபிலிமா உங்களுக்கு தோணுச்சா, நல்ல படம் செலக்ட் பண்ண தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த கேள்விக்கும் அந்த அம்மாவனால் பதில் சொல்ல முடியல. அதாவது இனிமேலாவது வந்துக்கிட்டு ஒரு நல்ல படமாக வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணும். அதாவது மக்களுக்கு வந்துட்டு அந்த படத்து சில விஷயங்களாவது வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு படம் இசை ஏதாச்சும் இருக்கணும் அந்த படத்தில். அதுதான் பெஸ்ட்டு ஃபிலிம்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அவார்டு வந்து 10 அவார்டு வந்து 15 அவார்டு தமிழ் சினிமா கிடைச்சதெல்லாம் பெருமை கிடையாது. எந்த படத்துக்கு கிடைச்சதுங்கிறத வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தா இந்த வந்து ராயன் வந்து சிறந்த படம் கொடுத்தனால வந்துட்டு தமிழ் சினிமாக்காரங்க நாம் வந்து சொல்லி காலரை தூக்கி விட்டு திரியிற வேண்டிய அது பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. இனிமேலாவது வந்துட்டு நல்ல படங்களை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணணும். நல்ல ஜூரிஸை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த பதிவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I'm finally facing it all, fearless.